ப்ரீவியஸா 3 வெபினார் நடத்தியிருக்கோம். ஒருவேளை நீங்க அதெல்லாம் பார்க்கலன்னா, என்னோட பிளேலிஸ்ட்ல அந்த வெபினார்லாம் இருக்கு. வெபினார் வீடியோஸ்ன்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரீயா இருக்கும்போது இந்த வீடியோவ கன்டினியூ பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சப்ளை அண்ட் டிமாண்ட். சப்ளை டிமாண்ட்னா என்ன? இது எங்க யூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. நம்ம பிரைஸ் ஆக்ஷன்லாம் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். இங்க ஸ்மார்ட் மணின்னு வரும்போது நாம இங்க என்ன பார்ப்போம்? சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு பார்ப்போம். இந்த டெர்மினாலஜினா என்ன? இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட்ங்கிறது நார்மலா நாம மார்க்கெட்ல பார்க்குற விஷயம் தான். என்ன அப்படி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு சில நாளைக்கு இல்ல ஒரு சில மாதங்களுக்கு தக்காளி விலை ரூ. 200, ரூ. 250, ரூ. 300 ஆகும். இது என்ன அர்த்தத்துல சொல்ல வரோம் அப்படின்னா, அப்போ சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு பொருளோட சப்ளை கம்மியா இருக்கும்போது டிமாண்ட் அதிகமா இருக்கும். சில நேரத்துல பார்ப்பீங்க 5 கிலோ தக்காளி ரூ. 50, இல்ல 5 கிலோ தக்காளி ரூ. 10 அப்படி கூட விப்பாங்க. அப்ப என்ன இருக்குன்னா, சப்ளை உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். டிமாண்ட் அங்க கம்மியா இருந்திருக்கும். வாங்குறவருடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கும். அதே மாரி அங்கிருந்து உற்பத்தி ஆயிருக்கணும் அதிகமா இருந்திருக்கும். இப்ப இதுல இருந்து எதுக்கு நம்ம இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதே மாரி உருளைக்கிழங்கு நடக்கும். இதே மாரி வெங்காயம் நடக்கும். மீன்ஸ் என்னன்னா, ஒரு பொருள உற்பத்தி பண்ணி, அது அதிகமா மார்க்கெட்ல கிடைக்கும்போது சீப்பா நமக்கு வாங்குறதுக்கு சீப்பா கிடைக்கும். இப்போ ஒரு பொருள் கிடைக்கவே இல்ல அப்படின்னா, அதோட வாங்குற சக்தி அதிகமா இருக்கும். அப்ப என்னன்னா, அந்த காசு அதிகமா குடுத்து இப்ப நம்ம நார்மலா இது பேசிப்போம். நம்ம பேச்சுவாக்குலோட இந்த பொருள் ரொம்ப கிராக்கியா இருக்குன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அதாவது டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்துல இன்னொரு வார்த்தை சொல்லுவோம். இந்த பொருள் ரொம்ப சீப்பா இருக்குன்னா சல்லுசா கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது கிராமத்துல யூஸ் பண்ற வார்த்தை. இப்ப இதை இங்கேயும் அந்த விஷயத்த எடுத்துட்டு இங்க சப்ளை டிமாண்ட்லாம் என்ன? மார்க்கெட்ல நாம எப்படி அதை யூஸ் பண்ணலாம்? இதை எப்படி ட்ரேடிங்க்கு பயன்படுத்தலாம்? இப்ப உதாரணம் சொல்லப் போனா, ஒரு கடையில போறீங்க. அவன் என்ன சொல்றான்? கத்திரிக்காயோட விலை ரூ. 10 சொல்றான். பக்கத்து கடையில போறீங்க ரூ. 20 சொல்றான். இன்னொரு கடையில போறீங்க ரூ. 30 சொல்றான். இப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். என்னப்பா அந்த கடையில ரூ. 10 சொல்றான், நீ 20 சொல்ற. ரேட் அதிகமா சொல்றியே அப்படின்னு அவன கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா 2, 3 கடையில நமக்கு விசாரிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது நார்மல் மார்க்கெட்ல. இப்ப இதே இடத்துல ஸ்டாக் மார்க்கெட்னு போறீங்க. ஒரு பிரைஸ். இப்ப நான் உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் எடுத்துக்கிறேன். இது உதாரணம் தான். நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இப்போ ஒரு ஸ்டாக் எடுக்கும்போது, அவன் என்ன பண்றான், இப்போ ரூ. 1500 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த ரூ. 1500 விலை டிமாண்ட்ல இருக்கா? சப்ளைல இருக்கான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு தெரியாது. அந்த ரேட் இதுக்கு மேல போகுமா? இது கீழ போகுமான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் சொன்ன ஒரு ஸ்டாக்ல, இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே ஒரு பிரைஸ் இருக்கும். அந்த பிரைஸ் சப்ளைல இருக்கா? டிமாண்ட்ல இருக்கான்னு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ வகுத்துக்கிறோம். அப்போ அங்க வகுத்துக்கிட்டு, இதுக்கு கீழ இருந்துச்சா? ஓகே. இது கீழ இருக்கு. டிமாண்ட்ல இருக்கு. இதுக்கு மேல இருக்கா? ஓகே. சப்ளைல இருக்கு. அப்படின்னு நாமளா அஸ்யூம் பண்றோம். இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாரி நாம ட்ரேடிங்க்காக ஒரு வைக்கிற ரூல்ல இது ஒரு விஷயம். மார்க்கெட் சப்ளைல இருக்கானா? சப்ளைல இருந்து கீழ இறங்கி வரானா? ஓகே டிமாண்ட் நோக்கி போறான். மார்க்கெட் டிமாண்ட்ல இருக்குன்னா, டிமாண்ட்ல இருந்து மேல போறானா? ஓகே சப்ளை நோக்கி போறான். அப்ப என்ன ஆகும்னா, மார்க்கெட் டிமாண்ட்ல இருந்துச்சுன்னா, நம்ம பை பண்ண போறோம். சப்ளைல இருந்துச்சுன்னா செல் பண்ண போறோம். இப்ப இதையும் நம்ம நார்மல் மார்க்கெட்ல பார்க்குற விஷயத்தையும் பண்ணுவோம். என்ன விஷயம்? ஒரு பொருள் டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது, அந்த பொருளுக்கு என்ன ஆகும்னா, காசு ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும். அதே பொருள் சப்ளை அதிகமா மார்க்கெட்ல காரி வளைஞ்சு அதிகமா மார்க்கெட் வந்துச்சுன்னா, அந்த பொருளோட விலை குறையும். இது நார்மல் மார்க்கெட்ல அந்த விஷயத்த அப்படியே எடுத்து ஷேர் மார்க்கெட் வரோம். ஷேர் மார்க்கெட்ல வரும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, இது எப்படி இது நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ங்கிறத நான் ஒரு ரூ. 100 சொல்றேன். இப்ப இந்த ஸ்டாக் என்ன வேணாலும் ஸ்டாக் இருக்கலாம். நான் உதாரணத்துக்கு புரிதலுக்காக ரூ. 100 சொல்றேன். இந்த மார்க்கெட்ல இந்த இடத்துல ஒரு பிரைஸ் இப்படி ரன் ஆயிட்டு இருக்கு. ரூ. 100 ரன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு மேல ரூ. 120 ஒரு பிரைஸ் இருக்கு. இது உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரேட்டுக்கு மாறும். இப்ப இந்த 120 என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ரூ. 80 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இந்த இடத்துல இருக்கு. நீங்க இப்ப இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேல நல்லா கவனிங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேல இருந்தா அது சப்ளை. ஏன்னா இப்ப மார்க்கெட் என்ன ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? ரூ. 100 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு மேல இருக்கிற ரூ. 120. அப்ப இங்க நீங்க ஒரு ஜோன் மார்க் பண்றீங்க அப்படின்னா, இந்த இந்த ஜோன நான் சப்ளை ஜோன் அப்படிங்கிறேன். இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இந்த இடத்துல ரூ. 100 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு கீழ நான் ஒரு டிமாண்ட் டிரா பண்றேன். இப்ப இதெல்லாம் எப்படி இப்ப படிப்பீங்க. இந்த டிமாண்டோட விலை எவ்வளவு இருக்கு அப்படின்னா ரூ. 80. இதத்தான் என்னோட டெலிகிராம் சேனல்ல பார்த்திருப்பீங்க. நான் என்ன பண்ணிருப்பேன்னா 15 நிமிஷம் இந்த இடத்துல செல் ஓபி அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பேன். நிப்டி பேங்க் நிப்டி என்ன நடந்ததுன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்திருக்கும். இது கீழ ஒரு 15 நிமிஷத்துல பை ஓபி அப்படின்னு எழுதியிருப்பேன். அப்ப என்ன சொல்ல வரேன்? இத நான் சப்ளைன்னு சொல்ல வரேன். இத டிமாண்ட்ன்னு சொல்ல வரேன். இது என்னோட டெலிகிராம் சேனல்ல ரெகுலரா நான் காலையில குடுக்குறேன் உங்க லெவல்ஸ். இப்ப இதே மாரி இன்னொரு விஷயம் பண்ணியிருப்பேன். மார்க்கெட் இங்கேருந்து மேல ஏறி போய் இந்த சப்ளைய தொட்டானா, கீழ எனக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு செல் போங்கன்னேன். செல்னா நிப்டில பிஇ ஆப்ஷன் பை பண்றது அர்த்தம். செல்னா டைரக்ட் செல் கிடையாது. நம்ம எஸ்எம்சிய பொறுத்தவரைக்கும் நம்ம டைரக்ஷன் பேசலாம். ஒன்லி ஆப்ஷன் பையிங் தான், செல்லிங் கிடையாது. அப்ப அந்த இடத்துல நான் செல்லிங்ன்னு சொல்றேன். என்ன சொல்றேன்? பிஇ அதாவது புட் ஆப்ஷன பை பண்ணுங்கன்னு சொல்ல வரேன்.
சப்போஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் மேல இருந்து கீழே இறங்கி வரான். நான் இங்க 15 நிமிஷத்துல மார்க் பண்ணி இந்த டிமாண்ட தொடுறேன்னு வச்சுக்கலாம். தொட்டுட்டு மேல போய் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு திரும்பி வந்தானா, நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல என்ட்ரி கொடுப்பேன். இது வந்து எனக்கு என்னன்னா சிஇ கால் ஆப்ஷன் பை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்ப என்ன சொல்றேன், எனக்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸுக்கு மேல, இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேல இருந்தா சப்ளை, கரண்ட் மார்க்கெட் பிரைஸுக்கு கீழே இருந்தா எனக்கு அது வந்து டிமாண்ட். இது 2 விஷயம் உங்களுக்கு புரியணும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இதுல பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் உள்ள நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக சொல்ற விஷயம், சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் வேற வேற. 2யும் போட்டு இங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நாம பார்க்கிறது பிரைஸ் ஆக்ஷன்ல. உங்களுக்கு அந்த டவுட் இருக்கலாம். அந்த டவுட் இப்பவே கிளியர் பண்ணிட்டு போறேன். சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் வேற வேற. நாம ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல அது பார்க்க மாட்டோம். நாம ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல பார்க்குற விஷயம் சப்ளை அண்ட் டிமாண்ட். இங்க இதை கிளியர் பண்ணிருங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கீழே இருந்துச்சுன்னா டிமாண்ட், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் மேல இருந்தா எஸ் சப்ளை. சோ இப்போ உங்களுக்கு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியணும். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேல நீங்க ஒரு ஜோன் மார்க் பண்றீங்க அப்படின்னா அது சப்ளைன்னு மைண்ட்ல ஏத்திக்கிறீங்க. மறுபடியும் மைண்ட்ல ஏத்திக்கிறீங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கீழே வந்து நீங்க ஒரு ஜோன் மார்க் பண்ணீங்கன்னா அது டிமாண்ட். இது எப்படி இந்த ஜோனை மார்க் பண்ண முடியும், நம்ம அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்ப அடுத்த ஸ்லைட்ல பார்க்க போறீங்க. இப்ப என்ன நடக்க போகுது, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து என்ன நடக்கலாம்னு பார்க்கலாம். இது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், இந்த இடத்துல ஒரு ஸ்டாக் உங்களுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்றான், கீழே வரான். நான் சொன்ன மாதிரி இப்ப இந்த இடத்துல 100 ரூபாயில அந்த மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப 120 ரூபாய் மேல போயிட்டு இருக்கு. மேல போனா 120 ரூபாய், கீழே வந்தா 80 ரூபாய் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப எனக்கு மார்க்கெட் மேல இருந்து கீழே வந்திருக்கான். இப்ப இந்த இடத்துல வந்தா என்ன நடக்குது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கான் 100 ரூபாயில இருந்து மார்க்கெட் இங்க இருந்து மேல போறான். சோ இங்க இருந்து மார்க்கெட் இங்க போனா என்ன நடக்குது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ அவன் என்ன பண்ணலாம்னா, டிமாண்ட தொட்டுட்டு இந்த இடம் தான் நம்ம போக்கஸ் பண்ண முடியும். இந்த டிமாண்ட தொட்டுட்டு மார்க்கெட் இங்க இருந்து மேல நோக்கி சப்ளை நோக்கி போவான். ஓகே, மார்க்கெட் இங்க டிமாண்ட்ல இருந்து என்ட்ரி எடுத்துட்டு சப்ளைக்கு போயிட்டான். இப்ப சப்ளைல இருந்து அவன் எடுத்து என்ன பண்ணுவான், அடுத்து சப்ளைல இருந்து என்ட்ரி எடுத்துட்டு கீழே வருவான். இந்த என்ட்ரி எடுத்துட்டு கீழே வருவான்னு சொல்றது இந்த டிமாண்ட்ல பையிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். பையிங் பிரஷர் எழுதியிருக்கேன். இந்த பையிங் பிரஷர் நடக்கும். இப்ப 80 ரூபாயில மார்க்கெட் இங்க இருந்து 100 ரூபாயில கீழே இறங்கி வரும். 80 ரூபாயில வாங்கியிருப்பவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் 85, 90, 100 அப்படின்னு சொல்லி 120 ரூபாய்க்கு இந்த இடத்துல வரும்போது 2 விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வாங்கினவங்க இந்த இடத்துல விற்க ஆரம்பிப்பாங்க. சோ மார்க்கெட் கீழே வரும். இதை சப்ளை ஒன்று வாங்கி வச்சிருந்தவங்க, இந்த மார்க் பண்ணி வச்சுக்குவேன், 120 செல் பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா 2 விஷயம், ஒருத்தவங்க இங்க இருந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இங்க இருந்து வெளியில போறாங்க. இன்னொரு பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட்டை செல் பண்றான். சோ 2 விதமான ஆக்டிவிட்டி நடக்குது. மார்க்கெட் மேல இருந்து கீழே வருது. சரி, ஓகே. இப்ப இதோட நடக்குமா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும், 2 விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்து வித்துட்டு வந்துட்டே இருந்தாங்களே, அவங்க இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, மார்க்கெட் இவங்க செல்லுக்கு ஆப்போசிட்டான பை, அதே மாதிரி பைக்கு ஆப்போசிட்டான செல். அப்ப இங்க இருந்து மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் இங்க ஒரு ஜோன் மார்க் பண்ணியிருந்தாங்களே, இவங்க செகண்ட் டைம் இங்க ஆட் பண்ணி பை பண்ணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஒருவேளை இப்படி ஒரே சப்ளைக்கு டிமாண்டுக்கு இடையிலேயே மட்டும் மார்க்கெட் நடக்குமா, கண்டிப்பா நடக்காது. ஒரு டயத்துல மார்க்கெட் தன்னோட டைரக்ஷனை மாத்தோம்ல, அப்போ இந்த லெவலை உடைச்சிருவான். உடைச்சிட்டு என்ன பண்ணுவான், திரும்பி இந்த இடத்துக்கு வருவான், கன்ஃபர்மேஷன் கொடுப்பான், மறுபடியும் மார்க்கெட் செல் ஆகும். சப்போஸ் இங்க இருந்து போனவன் இந்த இடத்துலயே திரும்பணுங்கிற எந்த விதமான நிர்பந்தம் கிடையாது. இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் போவோம். இங்க இருந்து என்ன பண்ணலாம், ஒண்ணு திரும்பினா நம்ம செல் என்ட்ரி எடுப்போம், அப்படி இல்லைன்னா மார்க்கெட் மேல போவான், திரும்பி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுப்பான். இந்த இடத்துல நம்ம பிளிப் என்ட்ரி பயன்படுத்தி இங்க இருந்து மார்க்கெட் பை பண்ணி மேல கொண்டு போவோம். சோ நமக்கு தேவையான விஷயம் என்னன்னா, ஒரு கரண்ட் மார்க்கெட் எங்க இருக்கு, அதுக்கு மேல சப்ளை எங்க இருக்கு, அது கீழே எங்க டிமாண்ட் இருக்குன்னு மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிட்டு இந்த ஜோனுக்கு வரும்போதுதான் சில நேரங்கள்ல நிப்டி பேங்க் நிப்டி பாப்பீங்க, என்னோட டெலிகிராம் கூட கொடுத்திருப்பேன். இந்த மாதிரி போட்டுட்டு மார்க்கெட் கன்சாலிடேஷன் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் மார்க் பண்ண சப்ளை மேலையும் நான் மார்க் பண்ண டிமாண்ட் கீழே இருக்கும். இந்த 2 லெவலுக்கு நான் தொட்டிருக்க மாட்டான். இங்கே நின்றுப்பான், இல்லாட்டி இங்கே நின்றுப்பான். இதையோ தொட்டிருக்க மாட்டான். அப்படி தொடாத நாளைக்கு எனக்கு நோ ட்ரேட் அப்படின்னு நான் எழுதிடுவேன். என்ன ரீசன்னா, எனக்கு சப்ளையோ இல்ல டிமாண்டையோ அவன் தொட்டா தான் என்னோட என்ட்ரி கிரைட்டீரியா மேட்ச் ஆகும். அந்த என்ட்ரி கிரைட்டீரியா மேட்ச் ஆனா மட்டும்தான் நான் ட்ரேடுக்குள்ள இருப்பேன். அப்படி இல்ல, அந்த லெவலுக்கு 1 நாள் இல்ல 2 நாள் வரல 3 நாள் வரலன்னா கூட நான் அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்க மாட்டேன். என்னோட கேபிட்டல் அழகா என்னோட ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இருக்கும். அப்படின்னா கடைசியில பாத்தீங்கன்னா, போன வாரத்துல திங்கட்கிழமை லீவு, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கன்சாலிடேஷன், வியாழக்கிழமை சின்ன மூவ்மெண்ட் கொடுத்தான், அதையும் பாதியில மார்க்கெட் மூடிட்டான். வியாழக்கிழமை என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி வீக்லி இயர்லி எக்ஸ்பென்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இயர் அண்ட் க்ளோசிங்னால மார்க்கெட்டை கண்ணாபின்னான்னு பண்ணா, நான் பார்த்தேன், எனக்கு ஒத்தும் இல்ல அப்படின்னா செட்டப்ல இருந்து நான் வெளில போறேன். சோ கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம ட்ரேடிங்னு ஒரு ரூல் வச்சுக்கணும். அந்த ரூலுக்குள்ள மார்க்கெட் வரணும், வந்தா மட்டும் தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து மேல போச்சு, ஓகே, மார்க்கெட் டிமாண்ட்ல இருந்து சப்போர்ட் நோக்கி போறான். இல்ல கரண்ட் மார்க்கெட் மேலே போயிட்டு சப்ளை தொட்டு கீழே வரான், ஓகே, மார்க்கெட் செல் ஆர்டர்ல மேல இருந்து கீழே வரான். இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப உங்களுக்கு விஷயம்னா, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து மேல இருந்தா சப்ளை, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து கீழ இருந்தா டிமாண்ட். இந்த ஜோன் எல்லாம் எப்படி மார்க் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரெண்ட் வைஸ் பார்க்க போனா 2 ட்ரெண்ட் படுத்துப்போம். என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. மார்க்கெட் 2 விதமான ரியாக்ஷன் கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கண்டினியூஸா மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கலாம்.
ஒண்ணு இதை வந்து அப் ட்ரெண்ட்னு சொல்லுவீங்க. இல்லைன்னா என்ன பண்ணலாம், மார்க்கெட் இந்த மாதிரி கண்டினியூஸா கீழே வந்துட்டே இருக்கலாம். இதை வந்து டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். ஆனா என்னன்னா, இது நான் இந்த பொதுவா சொல்லும்போது கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணிருக்கு, இது அப் சைடு நோக்கி கண்டினியூட் பண்ணிட்டே இருக்கும். இது என்ன பண்றான், டவுன் சைடு நோக்கி கண்டினியூஷன் பண்ணிட்டு இருக்கான். சோ இது ரெண்டுமே கண்டினியூஷன் தான். சரி, இது இல்லாம வேற என்ன நடக்கிறது வாய்ப்பு இருக்கு? மார்க்கெட் மேல இருந்து கீழே வரலாம். வந்துட்டு இங்க ஒரு டிமாண்ட்ங்கிற மாதிரி ஒரு ஜோன் மார்க் பண்றான். இதை தொட்டுட்டு மேல இருந்து கீழே வந்தவன் என்ன பண்றான், ஆப்போசிட் டைப்ல போறான். அப்ப இது என்ன நடக்குது, நீங்க மேல இருந்து கீழே வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க, வந்தான், இங்க ஒரு ஜோன் இருந்துச்சு, அதை தொட்டுட்டு மேல போயிட்டான். அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ரிவர்சல் நடந்துருச்சு. சோ இது வேற மாதிரி எப்படி நடக்கலாம், மார்க்கெட் இங்க இருந்து மேல இருந்து கீழ இருந்து மேல போகலாம். மேல ஒரு சப்ளை இருக்கும், அதை நம்ம மார்க் பண்ணணும். சப்ளை தொட்டுட்டு மறுபடியும் கீழே வரலாம். அப்ப என்னன்னா, கீழ இருந்து ஒருத்தன் மேல போறான், மார்க்கெட் மேல போகுது, போய் ஒரு குறிப்பிட்ட சப்ளை தொட்டு மார்க்கெட் கீழே வரும். அப்ப இது என்ன நடக்குது, ரிவர்சல். சோ இப்ப இந்த இடத்துல நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ட்ரெண்டை ரெண்டா பிடிங்க. ஒண்ணு கண்டினியூஷன். கண்டினியூஷன் எந்த பக்கம், அப் சைடு நடந்தாலும் அது கண்டினியூஷன் தான், டவுன் சைடு நடந்தாலும் கண்டினியூஷன் தான். அதே மாதிரி ரிவர்சல், ஏன்னா மேல இருந்து கீழே வந்து ஒரு டிமாண்ட் தொட்டு மேல போனாலும் ரிவர்சல் தான். இல்ல கீழ இருந்து மேல போய் ஒரு சப்ளை தொட்டு மறுபடியும் கீழே வந்தாலும் ரிவர்சல் தான். சோ அப்ப இந்த இடத்துல இருக்க ட்ரெண்டை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், கண்டினியூஷன், ரிவர்சல். சோ இது ரெண்டு என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்ப இதுக்குள்ளேயே நான் என்ன பண்றேன், ரெண்டா பிரிக்கிறேன். கண்டினியூஸ்ல என்ன நடக்கலாம், ரிவர்சல் என்ன நடக்கலாம்னு சொல்றேன் பாருங்க. சோ ரேலி, பேஸ், இதுதான் இங்க நம்ம டெர்மினாலஜி. இந்த இடத்துல டெக்னிக்கலா அந்த பேர் சொல்றோம். சோ இத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்க போய் மார்க்கெட்ல ஐடென்டிஃபை பண்றலாம் வெறும் கேண்டில் ஸ்டிக் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். பட் இந்த இடத்துல இந்த புரியறதுக்காக இந்த பேரை போட்டிருக்கேன். ரேலி அப்படின்னா இந்த மாதிரி கீழ இருந்து மேல போகுதுன்னு நினைச்சிருங்க. பேஸ்ங்கிறது கன்சல்டேஷன். சோ இதான் பேஸு. அதுக்கப்புறம் ரேலிங்கிறது மேல. சோ இத சிம்பிளா நான் சொல்லணும்னா, நார்மலா இப்படி போட்டு இப்படி காட்டுவேன். சோ ரேலி, பேஸு, தென் ரேலி. ஓகே. அதுக்கடுத்து இங்க பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். டிராப். டிராப்னா என்ன, மேல இருந்து மார்க்கெட் கீழ இருக்கு, செல் ஆகுது, கொஞ்சம் பேஸ் போடுறோம், திரும்பி கீழ போறோம். இது என்ன சொல்லுவேன், டிராப். இது பேஸு, தென் டிராப். இப்ப இது ரெண்டுமே, இது அப் சைடு கண்டினியூஷன், இது டவுன் சைடு கண்டினியூஷன். கண்டினியூஷன் டவுன் ரெண்டு கிடைச்சிருக்கு. இப்ப ரிவர்சல் இது எப்படி நடக்குது வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. ரேலி அப்ப என்னன்னா, மார்க்கெட் கீழ இருந்து மேல போறான், ரேலி. பேஸ் போடுறான், தென் டிராப். அப்ப என்னன்னா, கீழ இருந்து போன மார்க்கெட் ஒரு சப்ளை தொட்டு கீழ வந்திருக்கிறான். சோ ரேலி, பேஸ்ங்கிறது இந்த கேண்டில் தான் உங்களுக்கு பேஸ், நான் அதை காட்டுறேன். பேஸ், தென் டிராப்ங்கிறது கீழ வரும். இது ரிவர்சல். ரிவர்சல் என்ன பண்றான், டிராப். சோ மார்க்கெட் மேல இருந்து இப்படி கீழ இறங்கிட்டு இருக்கான், ஒரு பேஸ் போடுறான், மறுபடியும் ரேலி ஆறான். அப்ப என்னன்னா, மேல இருந்து வந்த மார்க்கெட் ஒரு டிமாண்ட தொட்டு மறுபடியும் மேல் நோக்கியே போறான். சோ டிராப், இது பேஸ், தென் இது ரேலி. சோ இப்ப இது ரெண்டுமே உங்களுக்கு இமேஜ் வைஸா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் கீழ இருந்து வர்றான், இந்த இடத்துல ஒரு பேஸ் மாதிரி போட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல போறான். இங்க பாருங்க, மார்க்கெட் மேல இருந்து கீழ வரான், ஒரு பேஸ் போட்டு மறுபடியும் என்ன பண்றான், கீழ போயிட்டு இருக்கான். இங்க கீழ இருந்து போனவன் ரிவர்ஸ் ஆகுறான். சோ இங்கெல்லாம் கண்டினியூஷன், அப் ட்ரெண்ட் கண்டினியூஷன், டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன். இங்க என்ன பண்றான், கீழ இருந்து போனவன் திரும்ப ரிவர்ஸ் ஆகி கீழ வரான். இப்ப இங்க என்ன பண்றான், மேல இருந்து கீழ வந்தவன் திரும்பி ரிவர்ஸ் ஆகி மேல போறான். இது கேண்டில் ஸ்டிக் வைஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு கண்டினியூஷன். கிரீன் கேண்டில் போட்டு போட்டு மறுபடியும் மார்க்கெட் கொஞ்சம் பேஸ், இந்த இடத்துல ஒரு கேண்டில், ரெண்டு கேண்டில், மூணு கேண்டில் கூட இருக்கலாம், தப்பில்ல. அந்த இடத்துல பேஸ் போட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல போவான். இது கண்டினியூஷன், ரேலி, பேஸ், ரேலி. இதைத்தான் இங்க எழுதியிருக்கேன், ஆர் பி ஆர்னு எழுதியிருக்கேன். தென் டவுன் ட்ரெண்ட்ல இதே மாதிரி என்ன நடக்கும், டிராப். மார்க்கெட் மேல இருந்து கீழே வருது, ஒரு பேஸ் போடுது, மறுபடியும் மார்க்கெட் டிராப் ஆகுது. சோ டிராப், பேஸ், டிராப். அதுக்கப்புறம் இங்க போகிறோம். இங்க என்ன நடக்கலாம், மார்க்கெட் இப்படியே கீழ இருந்து மேல போறான், போயிட்டு மேல ஒரு சப்ளை மார்க் பண்ணிங்க, அதை தொட்டுட்டு மார்க்கெட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறான். சோ அவன் சப்ளையோ டிமாண்ட தொடும்போது ரெண்டு விஷயம் பண்ணுவான். ஒண்ணு கண்டினியூஷன் போடுவான். இந்த பாருங்க, இந்த மாதிரி இது ஒரு சப்ளை இந்த இடத்துல வந்தான், கீழே இருந்து மேல வந்தான், இந்த சப்ளை தொட்டான், இந்த இடத்துல என்ன இருக்கலாம், உடச்சு கீழே வந்திருக்கலாம். ஆனா என்ன பண்றான், மார்க்கெட் மேல போறான். அப்போ நீங்க சப்ளையோ டிமாண்டோ மார்க் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு கண்டினியூஷன், அப்பதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணு கண்டினியூஷன் நடக்கும், இல்லைன்னா ரிவர்சல் நடக்கும். அது எப்படி நடக்கும் தான் இப்ப நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கான இமேஜ் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ டிராப் பேஸ் ஸ்டாப், மார்க்கெட் மேல இருந்து கீழே இறங்கினா ஒரு பேஸ், தென் மறுபடியும் ரேலி ஆயிட்டான். சோ இப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நாம இங்க பார்க்க வேண்டியது ரெண்டே ரெண்டு கேண்டில் ஸ்டிக் மட்டும் தான் பார்ப்போம். ஒண்ணு இந்த மாதிரி ஒரு கேண்டில் பார்ப்போம். இது எந்த கேண்டில் பேர் என்ன அப்படின்னா, இன்ஃபியூஷன் கேண்டில்னு ஸ்மார்ட் மணில சொல்லுவோம். இன்னொரு கேண்டில் பார்ப்போம், இதுக்கு பேர் 50% பாடி. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்கு சின்னதா விக்கு இருக்கலாம், பாடி பெருசா இருக்கும். இதுக்கு என்ன இருக்குன்னா, விக்கு பெருசா இருக்கும், பாடி சின்னதா இருக்கும். இது ரெண்டு தான் கேண்டில் ஸ்டிக். இன்னும் இது வந்து பாத்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் படி பார்க்க போனா இது வந்து டோஜின்னு சொல்லுவாங்க, பின் பார்னு சொல்லுவாங்க, வாட் எவர் இட் மேபி. ஆனா நாம இங்க எடுக்க போறது ஒரே விஷயம் தான் சொல்லுவோம், 50% பாடி கேண்டில் மட்டும் சொல்லுவோம். இது வந்து என்ன சொல்லுவோம்னா, பிரைஸ் ஆக்ஷன்ல வந்து மறுபோசுன்னு சொல்லுவாங்க.
ஆனா இங்க வந்து நாம சொல்ல போறது இன்ஃபியூஷன் கேண்டில், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன கேண்டிலா இருந்தாலும் சரி, நாம ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பத்தி அதை கன்சிடரே பண்ண மாட்டோம். சரி, இது எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? மார்க்கெட் இங்க இருந்து போச்சு அப்படின்னு நீங்க என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்ல வரேன்னா, இப்படி போயிட்டு இருக்கும். எப்போதுமே நாம இன்ஃபியூஷன் அதோட ஃபுட் பிரிண்ட் கண்டுபிடிச்சு தான் ட்ரேட் பண்றோம். ஸ்மார்ட் மணியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ட்ரேடிங் எப்படி இருக்குன்னா, இன்ஃபியூஷனை ஃபுட் பிரிண்ட் இந்த மாதிரி நின்று தான் உள்ளுக்குள்ள இன்ஃபியூஷன் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். நீங்க சில நேரங்கள் இப்படி பார்த்திருப்பீங்க. இப்படி ஒரு கேன் மேல போடுவான், இப்படி ஒரு கேன் கீழே போடுவான், இப்படி ஒரு கேன் மேல போடுவான், இப்படி இப்படி போடுவான். நான் இதை மொத்தமா இதெல்லாம் அப்படி மார்க் பண்ணிட்டு இது வந்து கன்சால்டேஷன் சொல்லுவேன். இந்த டயத்துல நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது, நம்ம ட்ரேட்ல இருக்க மாட்டோம். எப்ப இந்த மாதிரி ஒரு மூவ் இருக்கோ, இந்த மூவுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் ஆர்டர் பிளாக் கிளாஸ் எடுத்தேன், அது பார்த்தேன்னு தெரியும். இந்த மாதிரி இருந்திருக்கும். இதுதான் நான் வந்து பேசுங்க. இதைத்தான் மார்க் பண்ணி வச்சிருப்போம். சோ இந்த மார்க் பண்ற இடம் தான் இப்படி மேல போச்சு இல்லையா? இங்கிருந்து என்ன பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி ஒரு டிராப் போட்டு வந்திருக்கலாம். திரும்பி போறான் பாத்தீங்களா, இந்த இடம் தான் பேஸ். அப்ப என்னன்னா திரும்பி ரிட்டர்ன் டு இந்த ஆர்டர் பிளாக் வருவான், என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் மேல போவான். சோ இதத்தான் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், டிராப், பேஸ், ரேலி. இதே மாதிரி இந்த செட்டப் இந்த நான் சொன்ன 4 விஷயத்துக்கும் சூட்டபிள் ஆகும். சோ இது 4மே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் இப்ப என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் மேல இருந்து வந்தான். இப்ப நான் இன்ஸ்டிடியூஷன் கேன்ங்கிறது இந்த மாதிரி பெரிய கேண்டில் சொல்றேன். இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில் போட்டு இன்ஸ்டிடியூஷன் கேண்டில் வந்திருப்பான். இந்த இடத்துல பேஸ்ங்கிறது சின்ன கேண்டில். இந்த இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இது பேஸ். இப்ப இதுக்கு அடுத்து என்ன நடக்கிறது வாய்ப்பு இருக்கு? 2 விஷயம் தான் நடக்கும். ஒண்ணு, இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகி மேல போலாம். இல்ல இன்னொரு விஷயம் நடக்கலாம். இங்க இருந்து மேல இருந்து கீழ வந்தால கன்டின்யூ பண்ணி கீழ போலாம். அப்ப 2 விஷயம் நடக்குதுல்ல. அப்ப இதத்தான் பேஸ்ன்னு நீங்க மார்க் பண்ண போறீங்க. இதான் பேஸ். இப்ப மார்க் பண்ணிட்டு, இவன் மேல உடைச்சானா, ஓகே பை ட்ரெண்ட் போறான். கீழ உடைக்கிறான், செல் ட்ரெண்ட் போறான். அப்ப நமக்கு என்ன ஆகும்னா, பேஸ்ங்கிற இந்த இடம் தான். அதான் இந்த பேஸ், இந்த பேஸ், இது. இந்த பேஸ தான் நம்ம மார்க் பண்றோம். இந்த பேஸ் தான் நம்ம முன்னாடி என்ன படிச்சிருப்போம்னா, ஆர்டர் பிளாக்ன்னு படிப்போம். நீங்க ஒரு வேள பார்க்கலன்னா, அந்த ஆர்டர் பிளாக் வீடியோ பாருங்க. இதத்தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, பேஸ், ஆர்டர் பிளாக் எல்லாமே ஒண்ணுதான். இங்க தான் ரிட்டர்ன் டூ ஆர்டர் பிளாக் வருதுன்னு சொல்லுவோம்ல, இந்த இடத்துக்கு வருவான். வண்டி இங்க வந்துட்டு என்ட்ரி எடுத்து மேல போவான். ஒருவேளை கீழ போனாலும் திரும்பி இந்த இடத்துக்கு வருவான். இத ரீட்ரேஸ்மென்ட், புல் பேக் நான் சொல்லுவேன். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். இதை எப்படி நம்ம டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு சில விதிமுறைகள் வச்சிருக்கு. என்னன்னா, ஒரு கன்டினியூஷன் ட்ரெண்ட்னா மார்க்கெட் மேல இருந்து கீழ வரான். இது வந்து டவுன் சைடு குடுக்குறேன். டிராப், பேஸ் டிராப் ஆகுது. இன்னும் கூட இது எளிமையா புரிஞ்சுக்கணும்னா 1, 2, 3 அதாவது டிராப், பேஸ், டிராப். மறுபடியும் இங்கேருந்து மேல போறான்ல, இதான் புல் பேக்ன்னு சொல்லிப்பேன். கரெக்ஷன், புல் பேக், ரீட்ரேஸ்மென்ட் எல்லாமே ஒண்ணுதாங்க. இது 4. இப்ப இந்த இடத்துல தான் நம்ம உள்ளுக்குள்ள என்ட்ரிக்கே பிளான் பண்ணணும். இதுதான் 5. சோ இந்த 4 செட்டப் நடக்கிற வரைக்கும் நாம எதுவுமே பண்ணக்கூடாது. அமைதியா மார்க்கெட்ட வாட்ச் தான் பண்ணணும். ஏன்னா, நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஒரு செட்டப்ல மார்க்கெட் அலைன் ஆகணும். அந்த செட்டப் தான் நான் வொர்க் அவுட் பண்ண போறேன்னு நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்கும். இத அவன் அழகா குடுப்பான். டிராப் நான் உங்களுக்கு சார்ட்ல லைவ் சார்ட்ல காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இது புரியும். டிராப், பேஸ் டிராப் ஆயிட்டு மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆவான். அதாவது புல் பேக் ஆவான். இந்த நீங்க எங்கே மார்க் பண்ணி வச்சுக்கல இந்த பேஸ், அந்த பேஸ்ல தான் என்ட்ரி. என்ட்ரி எடுத்துட்டு கீழ வருவான். ரீசென்ட்டா இருக்க இந்த லோ நமக்கு டார்கெட். இது டவுன் ட்ரெண்ட்ல. அப் ட்ரெண்ட்ல என்ன பண்ணும்? ராலி மார்க்கெட் 1, பேஸ் போடணும் 2, மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணும் 3. இந்த கண்டிஷன் நடந்தா தான் நமக்கு அந்த இடத்துல ஒரு சப்ளையோ, டிமாண்டோ ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல வரைக்கும் இது சப்ளை. இந்த இடத்துல இது வரைக்கும் டிமாண்ட். அப்ப என்ன ஆகும்னா 1, 2, 3 ராலி, பேஸ் ராலி நடந்துருச்சு. நடந்துட்டு அவன் என்ன ஆவான்? திரும்பி கீழ வருவான். எங்கிருந்து அவன் போனானோ அந்த இடத்துல வந்து திரும்பி வருவான். அதத்தான் நீங்க என்ன மார்க் பண்ணுவீங்கன்னா, பேஸ் அப்படின்னு மார்க் பண்ணுவீங்க. எதிரொல் படி நான் ப்ரீவியஸா சொல்லிக் கொடுத்த அந்த 4 விஷயம் படி நீங்க இது பேஸ்ன்னு மார்க் பண்ணுவீங்க. ரிட்டர்ன் டூ ஆர்டர் பிளாக் இதத்தான் அந்த பேஸ் தான் ஆர்டர் பிளாக் சொன்னேன். இங்க வருவான். இங்க என்ட்ரி எடுத்து மேல போவான். அப்ப என்ன நடந்திருக்கு? 1, 2, 3 இங்க திரும்பி வரான். ரீட்ரேஸ்மென்ட் 4, 5வது இடம் இந்த பாயிண்ட் வந்து அவன் தொடணும். அவன் இல்லாட்டி என்ன பண்ணுவான் சில நேரங்கள்ல, இங்கேருந்து வர்றவன் இப்படி வந்துட்டு கரெக்ட்டா 99% வந்துட்டு மேல போவான். இங்க போய் என்ட்ரி எடுக்காதீங்க. ஏன்னா, அடுத்த நிமிஷம் கீழ வந்து இந்த இடத்துல இததான் வந்து ஃபோமோன்னு சொல்லுவாங்க. அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்கிறத. கீழ வருவான். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தவங்க ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல போவான். சோ இத தொடணும். தொட்டா தான் நீங்க என்ட்ரி. அதுவரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். சோ இது எங்கன்னா, உங்களுக்கு கன்டினியூஸ் ட்ரெண்ட்ல, இது அப் ட்ரெண்ட்ல. சோ இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? கண்டிப்பா ஒரு 5 விஷயத்துக்காக நீங்க வெயிட் பண்ணணும். மார்க்கெட் டிராப் ஆகணும். பேஸ் போடணும். மறுபடியும் டிராப் ஆகணும். இந்த இடத்துல புல் பேக் நடந்து நம்மளோட ஆர்டர் பிளாக் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ட்ரிக்கே பிளான் பண்ணணும். இங்க இருந்து என்ட்ரி எடுப்பீங்க. டவுன் சைடுல கன்டினியூஸ். அப் சைடுலனா ரேலி நடக்கணும். ஒரு பேஸ் செகண்ட் நடக்கணும். மறுபடியும் ரேலி நடக்கும். இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கு. டிமாண்ட் இருக்கு அப்படின்னு அவன் ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னு நமக்கு மார்க்கெட் ஒரு சிக்னல் குடுக்குது. இது குடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? மார்க்கெட் புல் பேக் எடுக்கணும். திரும்பி கீழ வரணும். இது நான் இந்த இடத்துல வர இடம் 4. இது ஏன் நான் லைவ் சாட்ல உட்கார்ந்து இப்படி 1, 2லாம் போட்டுருக்க மாட்டேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்றதுக்காக நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு ஒழிஞ்சும், லைவ்ல போய் உட்கார்ந்து 1, 2, 3 எழுதிட்டு இருக்க மாட்டோம். நம்ம இந்த பேஸ மார்க் பண்ணுவோம். இந்த இடத்துல வரனா கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். சிஹெச் குடுத்து கீழ பாடி க்ளோஸ் பண்றானா ஓகே. தன்னோட ட்ரெண்ட டைரக்ஷன கன்டின்யூ பண்றாங்கன்னு நம்ம கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டான் அப்படின்னு நீங்க என்ட்ரி ஆக போறீங்க. அவ்வளவுதான் விஷயம்.
பட் இந்த மாதிரி இருக்குன்னு நீங்க மைண்ட்ல ஏத்துனா தான் நீங்க லைவ்ல பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுல தோணும். ஓகே, அப்ப இந்த இடத்துக்கு வந்துருச்சு, பேஸ்ல வந்தா நமக்கு என்ட்ரி. இப்ப இங்க என்ன நடக்குது வாய்ப்பு இருக்கு? ரொம்ப சிம்பிள். ஒண்ணு, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு கீழ போய் உங்க டார்கெட் அடிக்கலாம். இல்லாட்டி என்ன ஆகும்? அப்படியே ஆப்போசிட்ல ஏறி இந்த இடத்துல எஸ்எல் ஆகும். சரி, இப்ப இந்த இடத்துல எஸ்எல் வாங்கிட்டோமே, இது எஸ்எல் வாங்காம இருக்கணுமா? கண்டிப்பா வாங்கணும். என்ன பண்ணுவான்? இங்க இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன் போவான். என்ன பண்ணுவான்? மேல போவான். ரிட்டர்ன் டூ ஆர்டர், திரும்பி இங்க இருந்து உடைச்சான்ல, அப்ப என்ன ஆகும்? இது டிராப், இது பேஸ். கீழ வந்தா நான் டிராப் பண்ணிட்டேன். மேல போச்சுன்னா ரேலி. அப்ப என்னன்னா சப்ளை டிமாண்ட்ல அடுத்த லெவலுக்கு போயிட்டான்னு அர்த்தம். டிராப், பேஸ், ரேலி. அப்ப என்ன பண்ணுவான்? இங்க இருந்து மேல போனா திருப்பி இந்த பேஸ மார்க் பண்ணுவான். ரிட்டர்ன் டூ ஆர்டர் பிளாக் எடுத்து இங்க எடுத்துட்டு போவான். சோ ஒருபோதும் இப்ப நான் சொல்ற விஷயம், நீங்க ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கீங்க. ஸ்டாக் இண்டெக்ஸ் எடுத்தோம் ட்ரேட் பண்ணும்போது, உங்க லெவலுக்கு ஆப்போசிட் போச்சுன்னா, தயவு செஞ்சு எஸ்எல் வாங்குங்க. தப்பே கிடையாது. அதாவது ஸ்டாப் லாஸ் வாங்குங்க. ஏன்னா, உங்களுக்கு அவன் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தருவான். அடுத்த ட்ரேட்ல நீங்க சம்பாரிச்சுக்கலாம். நீங்க அடுத்த ட்ரேட்ல சம்பாதிக்கணும்னா, உங்களுக்கு கேப்பிட்டல் வேணும். இந்த இடத்துல நான் உட்பட இனிஷியல் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா, இங்க போய் உட்கார்ந்து ஆவரேஜ் பண்ணிட்டே இருப்போம். இங்க போய் ஆவரேஜ் பண்ணிட்டே இருப்போம். ஆப்போசிட்ல போவோம். நமக்கு ஒண்ணுமே உதவாம இந்த இடத்துல நம்ம எஸ்எல் ஆயிட்டு வெளில சுத்தமா காலி. இந்த இடத்துல நம்ம கேப்பிட்டலே காலி ஆயிட்டு வெளில போயிருவோம். திரும்பி நேரா வருவான். இங்கேருந்து என்ட்ரி எடுத்துட்டு நேரா போவோம். நமக்கு அப்ப கண்ணுல கண்ணீர் தண்ணி வரும். ஏன் அப்டின்னா, இந்த இடத்துல ரத்தமே வரும். என்ன ரீசன்னா, மார்க்கெட் உங்க டைரக்ஷன்ல போயிருப்பான். ஆனா என்ன பண்ணியிருப்பான், உங்களோட கேப்பிட்டல காலி பண்ணிட்டு போயிருப்பான். இது எதனால இப்படி நடந்துச்சுன்னா, இது தெரியாம. சப்போஸ் இங்க சொல்ல வரேன். இப்ப மார்க்கெட் இப்படி மேல போறான். ராலி, பேஸ், ராலி போட்டு மேல போயிட்டான். நீங்க இந்த இடத்துல என்ட்ரி போட்டீங்க. என்ட்ரி 1 இந்த இடத்துல போட்டீங்க. மார்க்கெட் கீழ இறங்கி இந்த ஜோன உடைச்சுட்டான். நீங்க எஸ்எல் இந்த இடத்துல வச்சுட்டீங்க. தப்பே கிடையாது. இந்த இடத்துல நீங்க எஸ்எல் வாங்குங்க. இது வாங்குனா என்ன நடக்கும்னு சொல்றேன் பாருங்க. மார்க்கெட் திரும்பி கீழ வரும். ரிட்டர்ன் டூ ஆர்டர் ப்ளாக். அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ராலி பேஸ் ராலி என்னன்னு மார்க்கெட் எதிர்பார்த்தீங்க. அவன் என்ன பண்ணிட்டான்? ராலி பேஸ் டிராப் போட்டான். அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப என்னாச்சு? 1, 2, 3 4வது விஷயம் என்னதுன்னா, நீங்க எங்க எஸ்எல் வாங்குனீங்களோ அங்கேயே என்ட்ரி போடுங்க. இது நல்ல பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்ன விஷயத்த நீங்க டைரக்ட்டா பிளைண்டா நம்ப வேண்டாம். மார்க்கெட் போங்க. 10 வருஷம், 20 வருஷம் சார்ட் எடுங்க. இது நடக்குதான்னு பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணுங்க. உங்க மனசுக்கு திருப்தியா இருந்தா மட்டும் நீங்க அதுல அப்ளை பண்ணுங்க. இதுலயே நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். நீங்க 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா, 7 ட்ரேட் வின் ஆவீங்க. 3 ட்ரேட் லாஸ் ஆவீங்க. இந்த 3 ட்ரேட் என்ன லாஸ் ஆகும்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் பாருங்க. நான் என்னோட லாஜிக்கே சொல்றேன். இந்த இடத்துல நான் மார்க்கெட்டிங் இங்கேருந்து பார்க்குறேன். 1, 2, 3 இப்ப இந்த இடத்துல 4 நடந்துருச்சு. இப்ப 5வது இடத்துல நான் இதுல என்ட்ரி போட்டு உட்கார்ந்திருப்பேன். மார்க்கெட் கீழ 2 கேண்டில் கீழ வருவான். 3வது கேண்டில் என்ன பண்ணுவான்? இத போய் உடைச்சு வைப்பான். இந்த இடத்துல நான் எஸ்எல். இதத்தான் நான் சொன்னேன். 10க்கு 7 என் டைரக்ஷன் போகும். 3 எஸ்எல் வாங்க சொல்றதுக்கு காரணம், இந்த மாரி மார்க்கெட் தன்னோட டைரக்ஷன மாத்தும்போது நான் எஸ்எல் வாங்குவேன். இந்த இடத்துல நான் என்ன சொல்றது, அப்படியே அப்சல்யூட்லி எனக்கு என்ன எஸ்எல்னா எஸ்எல் வாங்கிட்டு போவேன். ஆனால் எஸ்எல் வாங்கிட்டு போட்டு சும்மா உட்கார்ந்திருக்க மாட்டேன். போச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். மார்க்கெட் எனக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தருவான். என்ன தருவான்? இங்க வருவான். நான் எங்கே எஸ்எல் வாங்கினேனோ, இதுக்கெல்லாம் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம சும்மா பிளைன்ட் எல்லாம் போய் எஸ்எல் வாங்கிட்டு இங்க ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஒவ்வொரு என்ட்ரிக்கும் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். சோ இந்த இடத்துல எனக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்தா மட்டுமே என்னோட டைரக்ஷன் ட்ரேடு. இல்ல என்னோட எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல. அன்னைக்கு ட்ரேட் எடுக்க மாட்டேன். அன்னைக்கு மார்க்கெட்ட மூடி வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிருவேன். அடுத்த நாள் எனக்கு செட்டப் கிடைக்கும்போது நான் ட்ரேட் பண்ணுவேன். சோ இது என்னன்னா உங்களுக்கு கன்டினியூஸ்ல பார்க்கும். இப்போ ரிவர்சல்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு. சேம் மார்க்கெட் ரிவர்சல். நான் முதல்ல இங்க உங்களுக்கு சொன்ன மாரி, நான் என்ன பண்ணுவேன், மார்க்கெட் 1 ரேலி போயிட்டு இருக்கான். தென் செகண்ட் பேஸ் உங்களுக்கு 3வது மார்க்கெட் மேல இருந்து கீழ இருக்கும். அப்ப என்ன டிராப். இப்ப நான் என்ன பண்ண சொல்றேன், வெயிட் பண்ண சொல்றேன். எங்க? ரிட்டர்ன் டூ ஆர்டர் பிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 4 வந்துட்டான். 5வது என்ட்ரி. வேலை முடிஞ்சுச்சு. இது உங்க டார்கெட். ரிவர்சல் என்ன பண்ணா, மார்க்கெட் கீழ இருந்து மேல ஏறி போனா, இங்க ஒரு பேஸ் இருந்துச்சு. அந்த பேஸ புடிச்சுட்டு கீழ வந்தான். இங்க பாருங்க அதேதான். மார்க்கெட் மேல இருந்து கீழ வந்தான். ஒரு பேஸ். இப்ப 1, பேஸ் 2, ரேலி 3. இது வரைக்கும் ஓகே. திரும்பி வரான் பாத்தீங்களா? இது 4. ஓகே. இங்க வரைக்கும் நம்ம இந்த தடவைக்கு நம்ம பொறுமையா இருக்கணும். நீங்க மார்க்கெட் பார்த்துட்டு உடனே கையில காசு இருக்கு, ட்ரேடிங் கேபிட்டல் இருக்குன்னா உடனே ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த செட்டப்லாம் நடக்கணும். நடந்தா மட்டும் தான் ட்ரேடுங்கிறத நீங்க நம்பணும். உங்க மனசுல ஏத்திக்கணும். நான் இங்க போயிட்டு இந்த பார்த்துட்டு உடனே 2 கேண்டில் இப்படி பார்ப்பீங்க. ஒரு பச்சை கேண்டில் என்ன பண்ணும், இதோட ஹைல போய் ட்ரேட் பண்ணாதீங்க. அதே மாரி 2 லோ கேண்டில் இப்படி பார்க்குறீங்க. உடனே இந்த லோல போய் ட்ரேட் பண்ணாதீங்க. ரிட்டர்ன் டூ மேல வருவான். இங்க வந்தா தான் ட்ரேடுங்கிறத நீங்க நம்புங்க. உங்க மனசுக்கு அப்படி சொல்லுவீங்க. இது எப்போ உங்களுக்கு இந்த சாத்தியமாகும்? நீங்க மார்க்கெட்ல பேக் டெஸ்ட் பண்ண தான் உங்களுக்கு இந்த நம்பிக்கை வரும். ஓ! இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற விஷயம். அப்ப என்னன்னா 1, 2, 3, 4 விஷயம் நடந்துச்சு. 5 என்ட்ரி. இப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து நான் என்ன பண்ணுவேன், நார்மலா இந்த இடத்துல என்ட்ரி போட்டேன், கீழ எஸ்எல் வைப்பேன். சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு என்னவான வாய்ப்பு இருக்கு? எப்படி இருந்தாலும் 2டே விஷயம் தான் சார். நீங்க ஒரு என்ட்ரி எடுத்துட்டீங்க. அவன் இங்கேருந்து உங்களுக்கு டார்கெட் அடிக்கணும். இல்லன்னா என்ன சார் பண்ணும்? ஆப்போசிட்ல போய் எஸ்எல் அடிக்கும். இவ்வளவுதானே. அப்போ உங்களுக்கு இங்க தான் எஸ்எல் இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க ஒரு நம்பிக்கையா இருக்கலாமே. சப்போஸ் இங்க ஒரு 30 பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்குறீங்க. கீழ வந்து ஒரு 10 பாயிண்ட். இந்த 10 பாயிண்ட் எஸ்எல் வாங்குங்க. இந்த 10 பாயிண்ட் என்ன பண்ணலாம்? ஆப்போசிட்ல போகும்போது நீங்க புடிச்சுக்கலாம். இங்க போயிட்டு உட்கார்ந்து தேவையில்லாம உங்களோட மறுபடியும் கேப்பிட்டல லாஸ் ஆகுற ட்ரேட்ல ஆவரேஜே பண்ணாதீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல வரேன். லாஸ் ஆகுற ட்ரேட் ஆவரேஜ் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட்ட பார்க்க மாட்டோம். சோ நான் திரும்ப திரும்ப சொல்றது லாஸ் ரொம்ப 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 எஸ்எல் வந்து ரொம்ப கரெக்ட்டா புடிக்கணும். இல்லன்னா நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டல் அவன் எடுத்துட்டு போயிருவான். அதான் முக்கியமான விஷயம். ஓகே. இப்ப இன்னொரு விஷயம் நான் சொல்லி தரேன். என்னன்னா, இத வந்து
பிரைஸ் சர்க்கிள்னு சொல்லுவோம். நீங்க எந்த மார்க்கெட் எங்க போனாலும் சரி, இந்த விஷயம் இல்லாம இருக்காது. நீங்க இப்ப நான் சொல்ற விஷயம் மைண்ட்ல கண்ண மூடி யோசிச்சு பார்த்தா கூட தெரியும். மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் போடுவான். கண்டிப்பா நடக்கும். நான் இப்ப சொன்னதையும் என்னோட டெலிகிராம் சொல்ல நான் குடுக்குறேன் மைண்ட்ல நினைச்சு பாருங்க தோணும். ரொம்ப நேரமா இங்கேயே நின்னுட்டு இருப்பான். இதுதான் கன்சல்டேஷன். அதுக்கப்புறம் என்னன்னா, கண்டிப்பா எக்ஸ்பான்ஷன் ஆகும். அதாவது உடைச்சிட்டு மேல போறான் நம்ம சொல்றோம். நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா உடைச்சிட்டு போறான். ஒண்ணு மேலேயோ, இல்ல உடைச்சிட்டு கீழேயோ நடக்கும். அதுக்கு பேர் தான் எக்ஸ்பான்ஷன். சரி இப்படி உடைச்சு அவன் பொத்துன்னு கீழேயோ இல்லாட்டி மேலேயோ போயிட்டே இருப்பானா? கண்டிப்பா இருக்க மாட்டான். ரீட்ரேஸ்மென்ட் மார்க்கெட் திரும்ப லெவலுக்கு வருவான். அவன் கீழ உடைச்சிருந்தாலும் இந்த இடத்துக்கு வருவான். மேல உடைச்சிருந்தாலும் இந்த இடத்துக்கு வருவான். அதுக்கு பேர் தான் ரீட்ரேஸ்மென்ட். தென் ரிவர்சல். அங்க இருந்து திரும்ப அவன் இங்க வருவான். இல்லன்னா திரும்ப இங்க இருந்து மேல போவான். சரி ஓகே. இந்த இடத்துல நீங்க எதிர்பார்க்கிறீங்க. இவன் இல்லன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு நீங்க கீழ எஸ்எல் வைப்பீங்க. இவன் இங்கேருந்து போகலையா? கீழ எஸ்எல் தட்டுவான். தட்டிட்டு என்ன பண்ணுவான்? திரும்ப மறுபடியும் எந்த இடத்துக்கு வருவான். சோ மார்க்கெட் அவன் கண்ணா பின்னால போக மாட்டான். ஏதோ ஒரு டைரக்ஷன்ல ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு மேலேயோ கீழயோ கண்டிப்பா இந்த விஷயம் நடக்கும். கன்சால்டேஷன், எக்ஸ்பான்ஷன், ரீட்ரேஸ்மென்ட், ரிவர்சல். இங்க வரும்போது நாம என்ட்ரிக்கு ரெடியா இருக்கணும். இது எப்படி நடக்கும்? கன்சால்டேஷன், எக்ஸ்பான்ஷன். சோ நம்ம இந்த செட்டப்லயோ இந்த செட்டப்ல ட்ரேட் கிடையாதுங்க. இது 1, 2, 3 வந்து திரும்பி 4வது விஷயம் வந்து இந்த இடத்துக்கு வரான் பாத்தீங்களா? இதுதான் நம்ம பேஸ் மார்க் பண்ணணும். இங்க இருந்தா நம்ம என்ட்ரியே ஸ்டார்ட் பண்றோம். இது நம்ம டார்கெட். இது அப் ட்ரெண்ட்ல. டவுன் ட்ரெண்ட்ல என்ன பண்ணுவான்? ஒரு பேஸ் போட்டிருப்பான். பேஸ் போட்டுட்டு என்ன பண்ணுவான்? டக்குனு டவுன் சைடு உடைப்பான். உடைச்சிட்டு நம்ம இங்கெல்லாம் போய் ஒரு பெரிய ரெட் கேண்டில் பார்த்துட்டு நான் ட்ரேட் பண்ணிட்டேன்னு பண்ணாதீங்க. இங்க ட்ரேட் போடுவீங்க. உங்க என்ட்ரியும் ட்ரிகர் ஆகும். நீங்க ட்ரேட் போட்ட அடுத்த நிமிஷம் மார்க்கெட் மேல நோக்கி வரும். உங்களுக்கே தெரியும். ஏன்டா மேல வரான்னு தெரியவே தெரியாது. ஆனா இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். அங்க வந்து தொட்டுட்டு திரும்பி கீழ வரும். சில பேர் இதுலயோ எஸ்எல் வாங்கிட்டு என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு வெளில போவான். நீங்க வெளியில போன நேரம் பார்த்து மார்க்கெட் கீழ போகும். போய் இங்க அழகா டார்கெட் அடிப்பான். அப்ப என்னன்னா இந்த செட்டப்லாம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சா மட்டும் தான் நாம அந்த சப்ளை டிமாண்ட்ல இருந்து அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். சோ நான் இப்ப இங்க சொன்ன விஷயங்கள உங்களுக்கு நான் லைவ் சாட்ல காட்டுறேன். சோ இதுக்கு முன்னாடி நான் என்னோட பெய்ட் கோர்ஸ் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, சோ நான் சப்ளை டிமாண்ட் நம்மளோட பெய்ட் கோர்ஸ் வர நம்பருக்கு நம்ம எடுக்கிற கிளாஸ் என்னென்ன டாபிக் உள்ள இருக்குன்னா, சப்ளை டிமாண்ட், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஆர்டர் பிளாக், இம்பேலன்ஸ் அண்ட் தென் பேலன்ஸ்டு, மிட்டிகேஷன் அண்ட் மிட்டிகேஷன், எஃப்இஜி, ஃபேர் வேல்யூ கேப், தென் பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட். என்ட்ரில நான் சொன்ன பாத்தீங்களா, கன்ஃபர்மேஷன் பார்த்து போவோம், அக்ரெசிவ் என்ட்ரின்னு சொல்லிட்டு. ஸோ என்ட்ரில ரெண்டா பிரிச்சிருப்பேன். அக்ரெசிவ் என்ட்ரி எங்க எடுக்கணும், கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எங்க எடுக்கணும் பார்த்துட்டு தான் போவோம். தென் மார்க்கெட் என்ன ஃப்ளோல யாரோட ஆர்டர் கண்ட்ரோல் இருக்கான் அப்படிங்கிறது ஆர்டர் ஃப்ளோ. தென் ஒரு ஜோனை ரீடிவெண்ட் பண்ணுவேன். ஸோ 1 ஹவர்ல 15 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல ரீடிவெண்ட் பண்ணி என்னோட என்ட்ரி கிரைட்டியா ஒரு நிமிஷத்துல நான் என்ட்ரி எடுக்கும்போது எனக்கு அந்த இடத்துல என்ன ரூல் மேட்ச் ஆகணும் அப்படின்னு ஜோன் டிபெண்ட் பண்ணி. தென் நான் சொன்ன பாத்தீங்களா, கிளிப்ஸோங்கிறது எனக்கு ஒரு என்ட்ரி எடுத்திருப்பேன். அந்த என்ட்ரி நான் எஸ்எல் வாங்கியிருப்பேன். அந்த எஸ்எல் வாங்கினதை நான் எப்படி ரெக்கவர் பண்றேன் அப்படிங்கிறது என்னோட கிளிப் ஜோன்ல சொல்லி தருவேன். தென் மல்டி டைம் அனாலிசிஸ், லிக்விடிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். லிக்விடிட்டி வச்சு தான் மார்க்கெட் மேலேயோ கீழே மூவ் ஆகுது. அது எப்படிங்கிறத லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட் இதை பத்தி நான் கிளாஸ் சொல்லி தருவேன். ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜோன் வேலிடான்னு பார்ப்பேன். அதே மாதிரி அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த என்ட்ரி வேலிடான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் டெலிகிராம்லயோ இல்ல நானும் என்ட்ரி எடுக்க பிளான் பண்ணுவேன். அது வரைக்கும் எனக்கு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அன்னைக்கு ரொம்ப சிம்பிள், நோ ட்ரேட் அப்படின்னு நான் எழுதுவேன். அன்னைக்கு எனக்கு ட்ரேடே இல்லை. ஏன் ரூலுக்கு, அதாவது நான் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அந்த ரூல்ஸ்க்குள்ள அன்னைக்கு மார்க்கெட் வரலன்னா எனக்கு ட்ரேட் இல்லை. தென் கடைசியா நீங்க எல்லாம் முடிச்சுட்டு இங்க எங்க வந்து நிற்பீங்கன்னா இன்ட்ராடே மாடல் வந்து நிற்பேன். ரெண்டாவது உங்களுக்கு இன்ட்ராடே பண்ண முடியல, ஸ்விங் ட்ரேடிங் பண்றதுக்கான பிளான் பண்ணி கொடுப்பேன். தென் மேனேஜ் யுவர் ட்ரேட், தென் ட்ரேடிங் சைக்காலஜி. இப்போ கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கடந்த 1 இயர்ல நான் என்ன பண்ணேன். ஸோ கடந்த ஒரு மாசத்துக்கு ஒரு சில போன ஏப்ரல் நினைக்கிறேன். போன ஏப்ரல் வீடியோ உள்ள இருக்கு, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. அந்த ஏப்ரல் எனக்கு டோட்டலா என்னோட கேபிட்டல் லாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ட்ரேடிங் சைக்காலஜி கிரியேட் பண்றேன். அடுத்த 3 மாசம் நான் ட்ரேட் எடுக்கல. நான் இப்போ என்னோட ஃபோன் பண்ணி கேட்டவங்களுக்கு என்னோட கோர்ஸ் ஜாயின் பண்ண 90 நாளுக்கு அடுத்து நீங்க ட்ரேட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 90 நாள் ட்ரேட் எடுக்க கூடாதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சைக்காலஜி தான். 90 நாள் நீங்க வந்து உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணி என்ன அவன் செட்டப் கொடுத்தாலும் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். இது வந்து சைக்காலஜில வந்து சேரும். ஸோ அப்ப நான் 90 நாள் ட்ரேட் எடுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் படிச்சுட்டு உள்ளுக்குள்ள வரேன். இனிஷியலி எனக்கு லாஸ் வருது. அப்புறம் 50 வருது. கடைசியா நான் இந்த சொன்னேன் பாத்தீங்களா, நான் எடுக்கிற 10 ட்ரேடுக்கு 7 ட்ரேடு வின்னு, 3 ட்ரேடு எஸ்எல் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சது என்னோட ட்ரேடிங் சைட்ல. அப்ப நான் மாசத்துக்கு நான் ஒரு 10 ட்ரேட் எடுத்தேனா, எஸ் நான் இங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தெரியும் 3 இது வந்து கூடலாம் குறையலாம். பட் இந்த 3 ட்ரேடு எஸ்எல்ங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கேன். ஸோ ட்ரேடிங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி எப்போதுமே நீங்க எடுக்க எல்லா ட்ரேடுமே உங்களுக்கு ப்ராஃபிட்டா அமையாது. ஸோ அப்ப நீங்க எடுத்து ப்ராஃபிட் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க மைண்ட்ல தேண்டிக்க வேண்டிய விஷயம், உங்க கேபிட்டல் பாதுகாக்கணும். நீங்க லாஸ் வாங்கினீங்கன்னா எந்த இடத்துல லாஸ் வாங்குங்க, எவ்வளவு லாஸ் வாங்குங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்குள்ள ட்ரேட் எடுக்கணும். ஸோ இந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இங்க கொடுக்குற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் இதை பத்தின உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நான் உங்களுக்கு அந்த போன்ல நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். ஸோ உங்களுக்கு கோர்ஸ் டீடைல்ஸ் வேணும்னா எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல வாங்க. இப்போ நம்ம இங்க பார்த்த விஷயங்களை நான் உங்களுக்கு சார்ட்ல காட்டுறேன். சார் என்னோட ஸ்கிரீன் தெரியுங்களா சார், பாக்குறீங்களா? யாரோ ஒரு ஆள் எஸ் சொல்லுங்க. ஸ்கிரீன் பார்க்க முடியுங்களா? ஓகே சூப்பர் சார். சார் நான் உங்களுக்கு அங்க என்ன சொல்லி கொடுத்தேன், சப்ளை டிமாண்ட்ல
2 விஷயம் சொன்னேன். கரண்ட் மார்க்கெட் பிரைஸுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சப்ளை. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு கீழ இருந்தா டிமாண்ட் சொல்லி கொடுத்தேன். இப்ப எனக்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இங்க இருக்கு. சோ நான் உங்களுக்கு அங்க என்ன சொல்லி கொடுத்தேன்னா, ஒரு ரேலி, இது ரேலி, இது பேஸ், இது ரேலி. சோ எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ரேலி பேஸ் ரேலி போட்டு மார்க்கெட் மேல போயிருக்கு. சோ நான் இதை வந்து எப்போதுமே நான் ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரா ஒரு ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ள லாக் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். சோ மார்க்கெட் ரேஞ்ச் லோ ஹை எல்லாம் பண்ணிட்டேன். சோ டைம் கன்சியூம்க்கு நான் ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணி மார்க் பண்ணி வச்சு உங்கள்ட்ட காமிச்சிட்டு இருக்கேன். பட் மார்க்கெட் இப்படிதான் லைவ்ல நடக்கும். நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி நடக்குதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சோ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான், மார்க்கெட் இங்க இருந்து எனக்கு போயிருக்கான். எதோட வித் இன்ஸ்டியூஷன், இதெல்லாம் வந்து ரீட்டைலுங்க. நான் மார்க் பண்ற கேண்டிலோட சைஸ் பாருங்க. அதுதான் நீங்க உங்களுக்கு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் நான் எப்படி மார்க் பண்றேன், ஒரு பேஸ் கேண்டில் எப்படி மார்க் பண்றேன்னு பாருங்க. சோ எனக்கு இது ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில், இது எனக்கு ஒரு பேஸ், மார்க்கெட் மேல போயிருக்கு. சோ கரண்ட் மார்க்கெட் இங்க இருந்துச்சுன்னா அதுக்கு நேரா கீழ இருந்தா நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு கீழ இருந்தா அதுக்கு பேர் டிமாண்ட். சோ டிமாண்ட்ல நீங்க என்ன பார்க்கணும்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட் இந்த இடத்துல வந்துச்சுன்னா மார்க்கெட் இங்க இருந்து மேல போகும் அப்படிங்கறத நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி உங்க மைண்டுக்கு செட் பண்ணிடும். இந்த இடத்துல சும்மா பார்க்க மாட்டோம், கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பார்த்துட்டு தான் போவோம். நான் டெய்லி டைம் ஃப்ரேம்ல இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இதோட லோவர் டைம் ஃப்ரேம் போய் நான் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் நான் ட்ரேட் எடுப்பேன். சோ நான் அதை இங்க சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல இருக்கு கரண்ட் மார்க்கெட் மேல இருக்கு, அது கீழே எனக்கு இருக்குது டிமாண்ட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்கும் பாருங்க, மார்க்கெட் இப்போ எனக்கு அங்க இருக்கு. நான் இங்க கீழேயே வந்து என்ன பண்ணேன், ஒரு டிமாண்டை மார்க் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். மார்க்கெட் என்ன பண்றேன்னு பார்க்கலாம். மார்க்கெட் எனக்கு இந்த கேண்டில் என்ன பண்ணிருக்கானா, என்னோட ட்ரேடிங்குள்ள வந்திருக்கு. இந்த கேண்டில், இந்த கேண்டிலோட லோ என்னோட ஆர்டர் பிளாக்க தொட்டிருக்கான். அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி, இங்க இருந்து எனக்கு மார்க்கெட் மேல போகும்போது எனக்கு டார்கெட் இது. சோ எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி. இப்ப நான் இங்க இருந்து எடுத்தேன்னா, எனக்கு நான் மினிமம் பார்க்கும்போது 1:3 ஆவது எனக்கு ஒரு செட்டப் கிடைக்கும். அப்படி செட்டப் இருந்தா தான் நான் அந்த ட்ரேடுக்குள்ள இருப்பேன். அப்படி இல்லாத செட்டப்ல நான் ட்ரேடுக்குள்ள இருக்க மாட்டேன். எனக்கு இந்த செட்டப் வேலிடான செட்டப். 1:1 1:2 வந்தா நான் நாட் ரெக்கமெண்ட். அந்த மாதிரி ட்ரேட்ல நான் இருக்க மாட்டேன். நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். மினிமம் நான் பார்க்கிறது 1:3 வரணும். சோ இந்த செட்டப் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. இதுக்கப்புறம் மேல போய் இங்கெல்லாம் உடைப்போம். அதெல்லாம் வேற விஷயம் கிடையாது. பட் ஆனா நீங்க செய்ய வேண்டிய விஷயம், நீங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு பேக் டெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டிலுக்குள்ள பார்க்கணும். அதுக்குள்ள ரேலி, பேஸ், ரேலி. நீங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க கண்ணு இதை ட்ரெயின் பண்ணும். நான் எந்த விதமான இண்டிகேட்டோ எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் நான் கேண்டில்ஸ்டிக்க பார்த்து மட்டும் தான் ட்ரேட் பண்றேன். எனக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு ஒரு ட்ரேடு. இப்போ இதையே இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்துட்டேன். எனக்கு இது டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இந்த ட்ரேடு எனக்கு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடு தான். இப்ப அடுத்து போகலாம். எனக்கு அதே மாதிரி மார்க்கெட்டிங் மேல போறதுக்கு முன்னாடி எனக்கு கீழே என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்கானா, இதே மாதிரி ஒரு செட்டப் வச்சுட்டு போயிருக்கான். அது எங்கேங்கிறத நான் காட்டுறேன் பாருங்க. மார்க்கெட் இங்க இருந்து கண்டினியூஸா இந்த மூவ் எல்லாமே யாரோட மூவ் அப்படின்னா இன்ஸ்டியூஷன் மூவ். நான் இதுக்கு இடையில பாக்குறது இம்பேலன்ஸ். சோ இம்பேலன்ஸ் இருக்கனால இந்த கேண்டில் நான் மார்க் பண்றேன். இப்ப மார்க்கெட் என்ன பண்றான், எனக்கு இது என்ட்ரி டார்கெட் கொடுத்துட்டான். ஆனாலும் இந்த ஆர்டர் பிளாக் நான் ஆர்டர் சொல்லியிருப்பேன் டெசிஷனல். இந்த ஆர்டர் பிளாக் உடையறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ இந்த என்ட்ரி எனக்கு டார்கெட் ஆயிடுச்சு. அடுத்த என்ட்ரி என்ன பண்ணும் பாருங்க. மார்க்கெட்டு அடுத்த நிமிஷம் இங்கேருந்து வந்தவன் கரெக்டா எங்க திரும்ப வருங்க, நான் மார்க் பண்ணியிருக்க அடுத்த ஆர்டர் பிளாக். சோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நான் ஸ்டாப் லாஸ் வாங்கினதை பத்தி காட்டல. ஏன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போதே உங்க மைண்ட் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்தா நம்ம ப்ராஃபிட்ல எடுக்க முடியும்னு சொல்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போதே பாசிட்டிவான மைண்ட் செட்டோட பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல நிறைய ஸ்டாப் லாஸும் வரும். அதை நீங்க ஒமிட் பண்ணுங்க. ஏன் ஸ்டாப் லாஸ் வந்துச்சுங்கிறதுக்கு நீங்க உட்கார்ந்து தனியா பிராக்டிஸ் பண்ணா அதுக்கான ரீசன் தெரியும். அதை நான் அப்புறம் சொல்லித் தரேன். இப்போதைக்கு இந்த கான்செப்ட்ல வரும். சோ ரேலி, பேஸ், ரேலி போட்டு போறான். கரெக்டா இந்த ஆர்டர் பிளாக் தொட்டுட்டு மார்க்கெட் மேல போறோம். சோ இங்க எனக்கு இந்த செட்டப்பும் ஒர்க் அவுட். சோ இப்ப இதே மாதிரி இப்படி நான் இப்ப சொன்னதை ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எனக்கு இந்த இடத்துல இருக்கான். இது 2 விதமா காட்டுறேன் உங்களுக்கு. இங்க என்ன பண்ணிருக்கானா அப்படியே பாருங்க, ஆப்போசிட்ல காட்டுறேன். மார்க்கெட் கீழ இருந்து மேல போனான். திரும்பி கீழ வந்தான். சோ டிராப் இங்க ஒரு பேஸ் போட்டு மறுபடியும் மார்க்கெட்டை மேல ஏத்திருக்கான். சோ இந்த இடத்துல நான் எடுத்துக்கிறது என்னன்னா, டிராப், பேஸ், டிராப் போட்டு மேல போனான். சோ இந்த ஆர்டர் பிளாக் எனக்கு வந்தானா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் பிளான் பண்றேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வந்தான் இந்த இடத்துல இருந்து என்ட்ரி எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல போறான். ஓகே. இப்போ இதையே இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி இங்க காட்டுறேன். சோ மார்க்கெட்ல கன்டினியூஸா இந்த மாதிரி ஒரு பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். கன்டினியூஸா இங்க இருந்து மார்க்கெட் மேல ஏறி இருக்கான். ரேலி கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கான். பேஸ் திரும்ப பாருங்க, இதுதான் இன்ஸ்டியூஷன் கேண்டில் சொன்னா. இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்கும்போது தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். சின்ன சாதாரண கேண்டிலா இருந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் போட்டானா அது ரீட்டைலர். இந்த மாதிரி டயத்துல கொஞ்சம் தள்ளி இருங்க. இந்த மாதிரி டயத்துல.
ஸோ கண்டினியூஸா மார்க்கெட் மேலே ஏற்றி ஒரு பேஸ் போட்டு கீழே இறக்கியிருக்கான். ஸோ ரேலி, பேஸ், டிராப். இப்போ இந்த டிராப்புக்கான அர்த்தம் என்னன்னா, இந்த இடத்துல இவ்வளவு பெரிய இன்ஸ்டியூஷன் மார்க்கெட்டை கீழே தள்ளி விட்டால, அப்போ மார்க்கெட் இங்க வந்தானா மார்க்கெட் திரும்ப கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்க. ஸோ 2 விஷயம் நடக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுப்பீங்க. என்ன நடக்கும்? ஒண்ணு இந்த இடத்துல என்ட்ரி போட்டு கீழே வருவான். உங்களோட என்ட்ரி எடுத்துட்டு. இல்லைன்னா ஆப்போசிட்ல போய் எஸ் எழுதும். இவ்வளவுதானே. இதுக்கு போய் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்போ அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன நடக்குன்னு பாருங்க. வந்தான், என்ட்ரி எடுத்தான். கீழே வந்தானா? இந்த என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் அவனோட மூவ் பாருங்க. 1, 2, 3வது கேன். அடுத்து அங்கிருந்து எங்க விழுந்த பாருங்க. இது 1:3. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இதை நீங்க மார்க் பண்ணிருக்கீங்க. பேஸ் நான் சொல்றேன். இந்த பேஸை மார்க் பண்ணா இந்த மூவை உங்களால கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்கும். இந்த மூவ். இத்தனைக்கு சொல்ல போனா மார்க்கெட் அப் ட்ரெண்ட். இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா கவுண்டர் ட்ரேட். ஸோ இந்த எஸ்எம்சில மட்டும்தான் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க பை பண்ணீங்க, உங்க டைரக்ஷன்ல மார்க்கெட் போச்சுன்னா ப்ரோ ட்ரெண்ட். மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டா போச்சு. நான் ஆல்ரெடி பிவைஸ் அடிச்சு மேல போயிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் மார்க்கெட் கீழே திரும்பி வரான். இதுலயும் நான் ட்ரேட் இருக்கேன். அதாவது என்ன கவுண்டர் ட்ரேட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்க்க முடியும். இதுக்கு நீங்க ப்ராப்பரா என்ட்ரி ரூல் பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். கண்ணு மூட்டி எங்கேயுமே என்ட்ரி எடுக்க மாட்டோம். இது ஒரு ஆப்ஷன். அடுத்து காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க. மார்க்கெட் இங்க இருந்து ரேலி, பேஸ், ரேலி போட்டு மார்க்கெட் மேல போயிருக்கு. சோ நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதை தொடணும். தொட்டா தான் உங்களுக்கு என்ட்ரி. இந்த இடத்துல வரும்போதெல்லாம் நீங்க போய் ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு அங்கேயே சொல்லி தான் வந்தேன். நீங்க பக்கத்துல தானே சார் இருக்கு. இங்கேருந்து வந்துட்டு மேல போயிடுவானே, தொடுவானே, எடுத்தனே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப இந்த இடத்துல நீங்க ட்ரேட் வரும். நீங்க ஆர்டர் பிளாக் இங்க மார்க் பண்ணிருக்கீங்க. இங்க வந்தா தான் ட்ரேடுங்கிறீங்க. ஆனா அவன் என்ன பண்றான்? இது வரைக்கும் இறங்குறான். கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் இறங்கிருக்கான்? 961. நீங்க எங்க மார்க் பண்ணிருக்கீங்க? 900. ஒரு புள்ளி. ஒரு பாயிண்ட்ல மறுபடியும் மார்க்கெட் மேல. இதான் 90, 99% வரைக்கும் இறங்கும்னு சொல்லல. இதான் சொல்றான். ஆனா அவன் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கல. என்ன பண்றான் பாருங்க. மார்க்கெட் மேல போறான். அங்கிருந்து இறங்குறான் பாருங்க. கரெக்டா வந்த பாருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்துட்டு, ஒருவேளை நீங்க இங்க இருந்து மினிமமான ப்ராஃபிட்ல புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. ஒருவேளை புக் பண்ணாம இந்த இடத்துல எஸ்எல் வச்சிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல எஸ்எல் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க தான் இந்த இடத்துல இவங்களுக்கு பூஸ்ட். அதாவது உங்களோட ஸ்டாப் லாஸ் தான் இவங்க எடுத்துட்டு போறான்னு அர்த்தம். வந்தான் இந்த ஆர்டர் பிளாக்க தொட்டான். தொட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னு பாருங்க. அதான் பேஸ் கேண்டில். டக்குன்னு மேல போறான் பாருங்க. இந்த பொருள். அப்ப இந்த மூவ பிடிக்கணும் அப்படின்னா, இந்த மூவ் தான் நமக்கு. இந்த மூவ பிடிக்கணும்னா, நம்ம இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி நீங்க இந்த மாதிரி ஒரு ட்ரேட் செட்டப் எடுத்தா, உங்களுக்கு நான் சொல்ற அதே 10க்கு 7 சொன்னேன்ல, கண்டிப்பா 7 ஜெயிக்கும். இந்த இடத்துல மிஞ்சி போனா என்ன சார் இருக்கும்? 2டே விஷயம் தான். இதுல என்ட்ரி எடுத்திருப்பான். மேல நீங்க என்ட்ரி எடுத்து மேல போயிருக்கும். ஒருவேளை நடந்திருந்தா, ஆப்போசிட்ல போயிருந்தா என்ன சார்? இது எஸ்எல். உங்களுக்கு தெரிஞ்சே தானே உள்ள இருந்தீங்க. இப்ப எவ்வளவு என்ட்ரி எடுக்கிறீங்க? 959, 960 வச்சுக்கலாம். 960 ட்ரேட் எடுக்கிறீங்க. லாஸ் ஆனா எவ்வளவு வச்சுக்கீங்க? 948, 12 பாயிண்ட் லாஸ். ஆனா இங்க இருந்து அவன் எவ்வளவு தூரம் போயிருக்கான் நீங்க பாருங்க. கிட்டத்தட்ட 1029. சோ அப்போ இந்த மூவ பிடிக்கணும்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சோ இது என்ன சொல்லியிருக்கேன்? ரேலி, பேஸ், ரேலி. சோ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போனால நீங்க பை பண்றதா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரோ ட்ரெண்ட். சோ அதே தான் இங்கே சொல்லியிருக்கிறேன். என்ன பண்ணிருக்கான்? மார்க்கெட் கீழே வந்திருக்கான். ரிட்டர்ன் டு மறுபடியும் இந்த போற மாதிரி இதுதான் இன்ஸ்டியூஷன். நீங்க எங்க கன்ஃபியூஷன் ஆவீங்கன்னா, இதுக்குள்ள போய் நீங்க உங்க ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருப்பீங்க. இதுக்குள்ள போய் உங்க ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருப்பீங்க. கிடையாது. உங்களோட ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கு. அது அங்க இருக்குன்னு சொல்லிட்டு போனது யாரு? இந்த இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு போயிருக்கான் பாருங்க. இவன் தான் இன்ஸ்டியூஷன் கேண்டல். போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான்? ஒரு ஆர்டர் பிளாக் விட்டுட்டு போயிருக்கான். அந்த பேஸ விட்டுட்டு போயிருக்கான். அப்ப நாம எப்படி இருந்திருக்கோம்? அந்த லைவ் மார்க்கெட் எப்படி பண்ணிருக்கலாம்? இப்படி பண்ணிருக்கலாம். இப்படி மார்க் பண்ணிட்டு உங்களோட நான் சொன்ன பார்த்தா செட் ஆஃப் ரூல்ஸ் சொல்றோம்ல, ஏன் ரூலுக்கு வந்து தான் ட்ரேட்னா, இங்க இருக்கும் போதெல்லாம் நான் அந்த இந்த இதை மார்க் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்து தான் இருப்பேன். எனக்கு எங்க செட்டப் இந்த இடத்துல செட்டப் எவ்வளவு வருது? 931. இங்க வந்தா மட்டும் தான் நான் ட்ரேட் உட்கார்ந்திருக்கேன். இந்த டயத்துல அவன் என்ன பண்ணாலும் சரி, நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் இப்ப காட்டுறது டெய்லி டைம் ஃப்ரேம். இது இன்ட்ராடே பர்பஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன்? 15 நிமிஷம் போயிருப்பேன். அப்ப எனக்கு 15 நிமிஷத்துல எனக்கு இந்த இடத்துல நல்ல செட்டப் கிடைச்சிருக்கும். இப்ப இது என்ன பண்றான்னு பாருங்க. மார்க்கெட் வாரான், கரெக்ட்டா தொடுறான். தொட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றான் பாருங்க. மார்க்கெட் நான் எதிர்பார்த்த மாதிரி 1:3 கொடுத்துறேன். 1:5க்கு மேலேயே போகும். பட் 1:3ங்கிறது போதுமானது. அதுக்கு மேல பார்க்கிறது உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா நீங்க ப்ராஃபிட் இந்த விஷயத்த கத்துக்கிடுங்க. சோ இது வந்து நான் காமிச்சது ஒரு அப் ட்ரெண்ட். இப்ப இதே ஒரு டவுன் ட்ரெண்டா தான் எப்படி இருக்கலாம்? இப்ப மார்க்கெட் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த இடத்துல 2 விஷயம் காட்டுறேன். டிராப், பேஸ், டிராப். இந்த இன்ஸ்டியூஷன் கேன் உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். சோ டிராப், பேஸ் போட்டு டிராப் எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல இந்த பேஸை மார்க் பண்ணி உட்கார்ந்திருக்கேன். மார்க்கெட் என்ன பண்றான்? ரிட்டர்ன் டு என்னோட பேஸ்க்கு போறான். எஸ். இந்த கேண்டில் எனக்கு என்ட்ரி கேண்டில். எனக்கு அங்கிருந்து 1:3 கொடுத்தானா டார்கெட் ஹிட். ஃபர்ஸ்ட் இந்த லோவை தான் எடுப்பான். எஸ். இந்த லோவை எடுத்துட்டான். எனக்கு இந்த ட்ரேடு சக்சஸ். இது எங்கன்னா நான் டவுன் ட்ரெண்ட்ல பார்க்க முடியும் போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து பார்க்குறேன். சோ இதே மாதிரி அடுத்து நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். டிராப்,
பேஸ் டிராப். அப்போ மார்க்கெட் கீழே வரான், எனக்கு போய் இந்த பேஸ்ல தொட்டுட்டு என்ட்ரி எடுக்கணும். அவன் எங்க வேணாலும் போகட்டும் பரவாயில்ல. ஆனா இந்த மூவ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேங்க. கண்டிப்பா நீங்க மார்க் பண்ற ஒரு இடத்துக்கு கண்டிப்பான ரெஸ்பான்ஸ் கொடுப்பான். இதுக்கிடையில நான் இங்க ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் ஃபுல்லா மேலே இருக்கான். ஸோ ரேலி திரும்ப இங்க ஒரு பேஸ் போட்டு திரும்ப மறுபடியும் என்ன பண்றான்னு பாருங்க. டிராப். ஸோ இந்த இடத்துல வந்தான் தொட்டுட்டு இந்த ரியாக்ஷன் கொடுக்குறான். ஸோ எப்போதுமே நீங்க மார்க் பண்ற இடம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஒருபோதும் லாஸ் வாங்க வாய்ப்பே இல்லை. ஸோ என்ட்ரி டார்கெட். இப்ப என்ன பண்ணா இங்கெல்லாம் சுத்திட்டு மறுபடியும் நம்மளோட இங்க ஆல்ரெடி இங்க ஆர்டர் பிளாக்ல இங்க வரணும். அங்க வரும்போது அவன் ரியாக்ஷன் அவன் எத்தனை நாள், எத்தனை மாசம், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அவன் ஒரு இன்ஸ்டியூஷன் விட்டுட்டு போயிருந்தானா அந்த ஆர்டரை ஃபில் பண்ண திரும்பி வருவான். இதை நம்புங்க. இது எத்தனை நாள் ஆகுது சார், இங்க பாருங்க 2023 இருக்கு, இங்க வருது, அவன் நம்புவான். கண்டிப்பா இதுக்கான ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் அடுத்த டைரக்ஷன் போவான். இந்த ரியாக்ஷனும் உங்களால பிடிக்க முடியும். இந்த இடத்துல நீங்க என்னன்றது மார்க்கெட் கீழே இருந்து வந்து தன்னோட டைரக்ஷன் மாத்திட்டு மேல போறோம். இந்த இடத்துல எஸ்எல் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதையும் நான் சொல்றேன். சோ அப்ப என்னன்னா எப்போதுமே நீங்க ப்ராஃபிட் மட்டுமே எடுக்கணும் அவசியம் கிடையாது. லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னு பாருங்க. எஸ், இதுதான் அந்த லாஸ் ஆகிற இடம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் மார்க்கெட்டே அழகா இன்ஸ்டியூஷன் உள்ள வந்துட்டான். சோ அப்ப நான் இந்த இடத்துல வந்தா எனக்கு ப்ராஃபிட் தான் வரும்னு நான் நினைச்சு வந்திருக்கேன். எனக்கு இங்க நான் என்ட்ரி எடுத்துட்டேன். இது எனக்கு என்ட்ரி மார்க்கெட் கீழே போச்சு. சோ நான் என்ன பண்ணேன், 1:3 வரணும்னு உட்கார்ந்துருக்கேன். அவங்க 1:1, 1:2 வரைக்கும் போயிட்டான்னு வச்சுக்கலாம். ஆனா என்ன நடந்துச்சு பாருங்க, மார்க்கெட் நேரா போய் இந்த லெவல உடைச்சான். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், மறுபடியும் இங்க போய் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுமா? நோ, எனக்கு இந்த இடத்துல எஸ்எல்னா அழகா போய் நான் எஸ்எல் வாங்கிடணும். அதையும் நான் சொல்ல வரேன். நான் எப்போதுமே ப்ராஃபிட் மட்டுமே காட்டல, உங்களுக்கு லாஸும் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் என்ட்ரி எடுத்தேன். 1:3 போகணும்னு எதிர்பார்த்தேன், போகல. இந்த இடத்துல எஸ்எல் வச்சேன், எஸ்எல். அப்ப என்ன ஆகும்னா, நாம செட்டப்ல இப்படியும் வரும். அப்ப இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியே இருந்து மார்க்கெட் ரியாக்ஷன் போனாலும் எஸ்எல் வரும் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அப்ப என்னன்னா, மார்க்கெட் கன்டினியூஸா கீழே போகும் நான் எதிர்பார்த்த என்னோட இந்த வியூ தப்பா வச்சு இந்த இடத்துல எஸ்எல் வந்துச்சு. நான் எஸ்எல் வாங்கிட்டு அப்செட் பண்ணிட்டு வெளில போறேன். சோ இதுவும் நீங்க லைவ் மார்க்கெட்ல நடக்கும். இதையும் ஏத்துக்கணும். எஸ்எல் இல்லாம மார்க்கெட்ல இல்ல. ஆனா அந்த எஸ்எல் வாங்கும்போது கம்மியா வாங்கணும். கம்மியான எஸ்எல் வாங்கும்போது நாம ப்ராஃபிட் மட்டும் அதிகமா பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு இந்த ட்ரேடிங் கிளாஸ் இந்த வெபினார் இப்ப முடிக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நம்ம அடுத்த கொஸ்டின் செஷன் வச்சு பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா சார்? யாராவது கொஸ்டின் கேட்கலாம்? சார். அருமை. ஹலோ. இல்லைங்க சார், இப்ப நீங்க நடத்துறது வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் இல்ல எஸ்எம்சி கான்செப்ட்? எஸ்எம்சில வர்ற ஒரு டாபிக். மொத்தம் நான் உள்ளுக்குள்ள 10 டாபிக் வச்சிருக்கேன். இந்த எஸ்எம்சில வர்றது இந்த சப்ளை டிமாண்ட் ஒரு டாபிக், ஒரு சிலபஸ்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. நீங்க டிஓஸ்ல போடலாம் தான் கேட்பேன். ஆனா ப்ரீவியஸ் கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி 3 வெபினார் நடந்திருக்கும். சோ அதுல ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன். நான் இப்போதைக்கு உங்களுக்கு புரியறதுக்காக வெறும் இந்த ரேலி, இந்த சப்ளை டிமாண்ட் மட்டுமே உங்களுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்க சார். ஓகே. புரிஞ்சுதுங்க சார். நல்லா இருக்கீங்க. சூப்பர். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கிளாஸ் கத்துக்கணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். நான் அதில் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாலை நேரத்தில் என் கூட பயந்துக்கிறது மிக்க மகிழ்ச்சி. உங்களை இன்னொரு வெபினார்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.